Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். என்ன சார் அந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூஸ்ல பார்த்துருக்கலாம், ஹிந்தி யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்துருக்கலாம். ஏன்னா தமிழ்ல நான் ரொம்ப பார்க்கல, ஹிந்தி சேனல்ஸ் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருந்தாங்க, நிறைய பேர் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன டீட்டெயில்டாக பார்க்க போறோம்னா அந்த நியூஸ் என்ன சார் அதை பற்றியான டீட்டெயில் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, பேரண்ட்ஸ் பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்ன சார் அந்த நியூஸ் அப்படின்னா, குறிப்பாக இது வந்து ஜேஇ அட்வான்ஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்கன்னா தெளிவாக பாருங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு 2-3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ் செட் ஃபார் அ நியூ ஃபார்மேட், ஒரு புது ஃபார்மேட்டை கொண்டு வர போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர்னு இருக்கு. ஐஐடி கான்பூர் போன வருஷம் ஜேஇ அட்வான்ஸ் நடத்துனாங்க, இந்த வருஷம் ஐஐடி ரூர்க்கு தானே நடத்துகிறாங்க. இவங்க ஏன் ஐஐடி கான்பூர் புதுசாக வராங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வீடியோவை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் மட்டும் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப நேரம் இருக்காது, ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நியூ டெஸ்ட் மாடல் லோட் ஆகிட்டு இருக்கு. அதாச்சும் நாங்கள் வந்துட்டு ஒரு பைலட் மோடில் இதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி என்ன சார் அந்த நியூ டெஸ்ட் மாடல், அது என்ன சார் அந்த பைலட் மோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐஐடிஸ் ஆர் கன்சிடரிங் நியூ எக்ஸாம் சிஸ்டம். ஒரு புது எக்ஸாம் சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், உங்கள் ஏஜ் செட்டில் அதாச்சும் நீங்கள் 12th முடித்தோடனே இருக்கிற எக்ஸாம்ஸில் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் டஃபஸ்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு டஃப்பான எக்ஸாம் தான் நீங்கள் எல்லாருமே ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டஃபஸ்ட் எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லா டீச்சர்ஸாலையும் சொல்லித்தர முடியாது, எல்லாராலையும் வந்து ப்ரிப்பரேஷனும் பண்ண முடியாது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பல்காக நிறைய அமௌண்ட் வாங்குறாங்க. 5 lakhs, 10 lakhs, 15 lakhs கூட ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷனுக்குன்னு வாங்குறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் வந்துட்டு இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க ஆப்வியஸ்லி. இருந்தாலும் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸ்க்குன்னு அந்த டஃபஸ்ட் எக்ஸாம் சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கோச்சிங் சென்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் நாங்கள் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஐஐடி சொல்லிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. அவங்க போர்டு எக்ஸாம் அஸ் வெல் அஸ் இது ரெண்டுத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த அடாப்டிவ் டெஸ்டிங், இந்த நியூ மெத்தடை கொண்டு வரலான்ட்டு இருக்கோம். இப்போதைக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐஐடி கான்பூர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பைலட் மோடுன்னு வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பைலட் மோடுனா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க. இதே மாதிரி நான் முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஐஐடிஸில் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் பிரான்ச் வைஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு செமஸ்டர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஐஐடியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து லோ டயர் ஐஐடியில் இருந்தாலுமே ஐஐடி மெட்ராஸில் போயிட்டு ஒரு செமஸ்டர் படிக்கலாம். இப்போ நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் படிக்கிறீங்கன்னா ஐஐடி பாம்பேயில் போய் படிக்கலாம். இந்த மாதிரியான இப்போ நியூ மெத்தட்ஸ்லாம் நிறைய இவங்க வந்து இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நியூ இனிஷியேட்டிவ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்டிவ் டெஸ்டிங். இப்போதைக்கு வாங்க உங்களுக்கு வந்து அடாப்டிவ் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த அடாப்டிவ் டெஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க வந்து செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சுருவாங்க, அப்லோட் பண்ணி வச்சுருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னா செகண்ட் கொஷின் அதை விட டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா தேர்ட் கொஷின் அதை விட டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த கொஷினையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அதை விட டிஃபிகல்ட்னா அப்படி டிஃபிகல்ட்டி லெவல் ஏறிக்கிட்டே போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு கட் ஆஃப் செட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் இல்லை சார் நான் தப்பாக கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தப்புன்னு அப்போ காட்டாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே வந்து சிஸ்டமே எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொஷின் இப்போ இருந்த கொஷினை விட அடுத்து ஒரு ஈஸியான கொஷனாக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு கொஷனாக இருக்கும். அந்த கொஷினை மேபி நீங்கள் ராங்காக பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஈஸியாக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த மெத்தட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான். மோஸ்ட்லி நீங்கள் வந்து உங்கள் சீனியர்ஸ்ட்டு போய் கேட்டு பாருங்கள், ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்த சீனியர்ஸ் கிட்ட எல்லாருமே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் வருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம் வந்துட்டு
ஒன் ஃபுல் டே. காலையில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும், ஈவினிங் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ரெண்டுமே பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே எழுதணும். அதுலேயே வந்து பாதி டயர்ட் ஆகிடுவீங்க. அதுக்கு மேலே கொஷின்ஸ் நமக்கு எதுவுமே புரியாது. பேராகிராஃப் பேஸ்டு கொஷின் இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கும், எம்எஸ்கியூஸ் இருக்கும், மல்டிபிள் செலக்ட் கொஷின்ஸ். அதாச்சும் எம்சிக்யூனா ஏதோ ஒன்று தான் ஆன்சரு அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கெஸ் ஆச்சு பண்ணலாம். அதுவே எம்எஸ்கியூஸில் கெஸ்ஸுங்கிறதுக்கு வேலையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், 4மே கரெக்டாக இருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வருவாங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிட்டா, ஐயோ நமக்கு எதுவுமே தெரில, நம்ம இன்னும் நிறைய லேர்ன் பண்ணும் போல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோடய வருவாங்க. ஸோ இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட வரலாம். நான் ஒரு 10 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டப்பா. ஏன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் இருக்குது. ஜேஇ அட்வான்ஸில், ஜேஇ மெயின்ஸில் கிடையாது. ஜேஇ அட்வான்ஸில் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்லையும் 1 மார்க் எடுத்துகிட்டு ஒரு டோட்டலாக போன வருஷம் 30 or 35 கரெக்டாக தரல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப கம்மியான மார்க் தான். நீங்கள் அந்த ரேஞ்ச் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேட்டரி ரேங்க்கில் ஏதோ ஒரு ஐஐடி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரிப்பரேட்டரி ரேங்க் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியான கட் ஆஃப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 18 or 20 ரொம்ப கம்மி தான். நான் மறந்துட்டேன். பட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரிப்பரேட்டரி ரேங்க். நான் ப்ரிப்பரேட்டரி ரேங்க்குன்னு தனியாக ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரி, பிடபிள்யூடி கேட்டகரிலாம் இருக்கீங்கன்னா இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஐடிஸ் கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கதைக்குள்ளார வருவோம். ஸோ இதுதான் வந்துட்டு அடாப்டிவ் டெஸ்டிங். அதாச்சும் உங்களோட ஆன்சர்ஸை பொறுத்து கொஷின்ஸ் வந்து அடாப்டிவாக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிபெண்ட்டாக இருக்கும் உங்களோட ஆன்சர்ஸை பொறுத்து. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த அடாப்டிவ் டெஸ்ட். ஸோ இதை பேஸ் பண்ண எல்லா ரிசர்ச்சுமே இப்போ போயிட்டுருக்கு. இதை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர். இப்போதைக்கு பைலட் மோடில் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இருக்குமா சார் அப்படின்னா இந்த வருஷம் கிடையவே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது டேம் ஷோர். அதில் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அதே ப்ரிப்பரேஷனில் ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருங்க. நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் ரெகுலர் மெத்தட் தான். இதுக்கப்புறம் தான் இவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. மேபி 27 இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் கூட இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப், ஜேஇ அபெக்ஸ் போர்டு. ஆக்சுவலாக ஜேஇ அட்வான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் அவங்க தான் வந்து டெசிஷன் அத்தாரிட்டியே. என்டிஏ உள்ளார வரவே மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணணும். இது மாதிரி இதுக்கு ப்ராசஸ் நிறையா இருக்குது. மேபி 27 இல்லைனா அதுக்கப்புறம் தான் வரும். அதனால் இப்போ படிச்சுட்டு இருக்க நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ரெகுலர் மெத்தடில் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்களோ அதே மெத்தடில் இன்னும் ஃபாஸ்ட்டாக படிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரி, பிடபிள்யூடி கேட்டகரி இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுங்க. ஓபிசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி இருக்கீங்கன்னா வெறித்தனமாக படிங்க. ஜேஇ அட்வான்ஸுக்கு அதுதான் நம்ம சொல்ல முடியும். தியரியை நல்லா ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜேஇ அட்வான்ஸ் பிஓக்யூஸ் எல்லாமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கிடைக்கும். அது எல்லாமே டவுன்லோட் பண்ணி நிறைய சால்வ் பண்ணுங்கள். டிஃபிகல்ட்டான இயர்ஸ்லாம் விட்டுங்க. 2016, 21, 22லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுவே 24 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே 24 பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் ரொம்ப எகிரிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 2024 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். போன வருஷம் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 24ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 25, 23 நீங்கள் அப்படியே வந்து மூவ் ஆன் ஆகிக்கலாம். ஆனால் 24ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட், இது ஏன் சார் கொண்டு வரணும்? இரெகுலராக இருக்கிறத அப்படியே விட்டுட்டு போகாமல் எதுக்காக சார் புதுசாக இந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னது தான். ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை பேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸே நடக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், லாஜிக்கல் திங்கிங், இது எல்லாமே வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின் சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பசி இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி கொஷின்ஸ் கொடுக்கல என்ன இருக்குது? அதாச்சும் இப்போ ஒருத்தனுக்கு வந்து பயங்கர நாலேஜ், என்ன கஷ்டமான கொஷின் கேளுங்கன்னுவோம். ஸோ அவனுக்கு அவன் பசியை தீக்கிற மாதிரியான கொஷின்ஸை கொடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில பசங்க ஓரளவு ஆவரேஜாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ், அதாச்சும் ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஷின் செட்டு அமைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னோவேஷன், ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது. ஸோ நம்ம பார்ப்போம் லேட்டர் இயர்ஸில் வந்துட்டு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா இல்லை பண்ணாமல் விடுறாங்களா அப்படின்ட்டு. வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் இன் 2026. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நீங்கள் ரெகுலராக படிக்கிறத ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் 2026 எக்ஸாம் டீடைல்ஸ் ஏற்கனவே நான் இதெல்லாம் சொல்லிருக்கேன். 17th May 2026 உங்களுக்கு வந்து எக்ஸாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கி இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 month தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேப் இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து May 1st or 2nd வந்து ஃபர்ஸ்ட் வீக் உள்ளார மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கான ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் 1 or 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்குள்ளார வந்து உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ் ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட் வந்த மறுநாளே ஜோசா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் நல்ல ரேங்க் எடுத்திருந்தாலும் அந்த ஜாலியில் அப்படியே விட்டுறாதீங்க. உடனே ஜோசா கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிடி பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே நீங்கள் எழுதணும். அதான் சொன்னேன், ஃபுல் டே எக்ஸாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே வந்து பாதி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு எய்ம். நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அப்படியே சேமாக அதே மாதிரி ஃபுல் டே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போனா தான் நீங்கள் டயர்ட் ஆக மாட்டீங்க. இல்லைன்னா மதியானத்துக்கு அப்புறம் பேப்பர் 2 பொதுவாக எப்பொழுதுமே டிஃபிகல்ட் பேப்பர்ஸ்லுமே பேப்பர் 2 கொஞ்சம் ஈஸியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா மதியானம் அவங்க வந்து ஆல்ரெடி டயர்டாக இருப்பாங்க ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதி. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு ப்ராப்பரான பிளேஸ்லாம் அங்கே இருக்காது எக்ஸாம் ஹாலில். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேப்பர் 1 கம்பேர் பண்ணுறப்ப பேப்பர் 1க்கு வந்து நீங்கள் மார்னிங் டைம் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க, ஓரளவு நல்லா சால்வ் பண்ணுறீங்க. பேப்பர் 2 எழுதுறது தான் கஷ்டம். 3 to 6 நடக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாச்சும் எந்த ஒரு சூழல்லையும் பிரெயின் கரெக்டாக அது பாட்டு ஆன்சரை கொண்டு வந்துடணும். அது பாட்டு சூப்பராக யோசிக்கணும். அதை யோசிக்கிறதுக்கான ட்ரைனிங் தான் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்குது, பேஸ் இருக்குது. அந்த பேஸை கரெக்டான டைமில் யூட்டிலைஸ் பண்ணணும். அதுதான். அதாச்சும் உங்கள்கிட்ட வெண்ணெய் இருக்குது, கரெக்டான டைமில் நீங்கள் வந்து நெய் எடுத்துடணும். இல்லைனா அந்த வெண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஸோ நோ பேட்டர்ன் சேஞ்ச் ஃபார் 2026 அஸ்பைரன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பாசிபிள் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தான் 2027 வரலாம், இல்லைனா அதுக்கப்புறம் கூட வரலாம். எப்போன்னு நமக்கு வந்து தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அப்டேட் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்ஸுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் கிடச்சிச்சுன்னா ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.